Hello all, this is Siranjeevi from Mech Solutions, COIMBATORE. So who we are? நம்ம இப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம கம்பெனிஸில் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து கேரேஜ் எக்யூப்மெண்ட்ஸ் தேவையான எல்லா மிஷினரிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லைக் ட்ரூபோஸ் லிஃப்ட், வாஷிங் லிஃப்ட், சிசர் லிஃப்ட், ஸ்கேனர், ஸ்கூல் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, யூ ஆர் அ நியூ பிஸ்னஸ் மேன் அப்படின்றீங்க, ஒரு ஐடியாஸ் இருக்குது. ஸோ நம்மள்ட்ட ஒரு இடம் இருக்குது, இல்லை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்மள்ட்ட ஒரு இடம் இருக்குது, லைக் ஒரு 2005 இருக்குது, அந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு திங்கிங் இருக்குன்னா ஒரு ஐடியா இருக்குது. அந்த ஐடியாஸை நம்மள்ட்ட கொடுத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருக்க மிஷினரிஸ் உங்கள் சைட்ஸுக்கு என்னென்ன மிஷினரிஸ்லாம் கரெக்டாக இருக்குமோ உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பண்ணலாங்கிறது ஃபஸ்ட் நம்ம ஒரு ஐடியாஸ் பேஸ் பண்ணுவோம். ஸோ ஆஃப்டர் தேட் அந்த ஐடியாஸ் பேஸ் பண்ணி நம்ம ஒரு டயக்ராம் பண்ணுவோம். அந்த டயக்ராம் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு மெயினாக சப்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பண்ணுறவங்களுக்கு மெயின் சப்போர்ட் பண்ணுறவங்க தான் நம்ம லிஃப்ட். ஸோ அதே மாதிரி நீங்கள் மெக்கானிக்கல் கேரேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2-4 ஸ்டெப்ஸ் தேவைப்படும். வண்டியை மேலே தூக்கி டிரான்ஸ்மிஷன்லாம் கழிச்சு வைப்பீங்க, அந்த மாதிரி யூசேஜ். ப்ளஸ் உங்களுக்கு தேவையான ஒரு குட்டி குட்டி மிஷினரிஸ் இருக்கும், லைக் ஒரு இன்ஜின் க்ரெயின் இருக்கட்டும், க்ளோஸ் ஜாக் இருக்கட்டும், அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஜாக் இருக்கட்டும், அதெல்லாம் நீங்கள் தேவைப்படும். அந்த மிஷினரிஸ் எல்லாம் கூட நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாமல் மெயினாக பெயிண்ட் பூத், அது ஒரு தனி செக்மெண்ட். ஸோ பெயிண்ட் பூத்தில் நீங்கள் உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும், மெக்கானிக்கல் பெயிண்டராக இருந்தீங்க, இல்லை ஒரு மெக்கானிக் கேரேஜ் இருந்தீங்கன்னா பெயிண்டிங் பூத் உங்களுக்கு கம்பல்சரி தேவைப்படும். ஏன் அப்படின்னா நவடேஸ் நம்ம வந்து பெயிண்ட் பூத் ரிமூவ் பண்ணுவோம். அது இல்லாமல் நம்மளோட மெயின் மேஜர் மிஷின் இன்னொன்று இருக்குது, ஸ்டீம் கார் வாஷ். ஸோ நம்ம இப்போ அப்கமிங் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவி தான் இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே ஜென்ரேட் ஆகி போயிட்டு இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் இவி தான் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு, ஆஸ் யூ நோ ஆல் ஆஃப் யூ. ஸோ அந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டீம் கார் வாஷ் மிஷின் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ அந்த மிஷின் என்ன பண்ணோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான வாட்டரில் நல்ல ஒரு அவுட்புட் பண்ணும். ஸோ அந்த மிஷின் நம்ம இன்ஹவுஸ் டிசைன் பண்ணி இன்ஹவுஸ் டெவலப் பண்ண மிஷின், ஃபுல்லி மேனுஃபேக்சர் பை லிஃப்ட் சொல்யூஷன்ஸ் COIMBATORE. ஸோ A to Z பார்த்து எல்லாமே நம்மகிட்ட அதுக்கு அவைலபிள் இருக்கும். ஸோ அதை நம்ம டீடைல்ஸ் வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ அந்த மிஷின் ஏன் நம்ம ஈவிக்கு அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, ஈவியை நார்மல் வாட்டர் வாஷுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. லைக் மெயின் மேஜர் கம்பெனிஸ் லைக் டொயோட்டாவாக இருக்கட்டும், கியாவாக இருக்கட்டும், ஈவியில் நிறையா டாட்டாவில் இப்போ நிறைய மாடலில் வந்து ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் நார்மல் வாட்டர் வாஷுக்கு வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கார்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டீம் கார் வாஷ். ஸோ ஸ்டீம் கார் வாஷ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூமிங் இண்டஸ்ட்ரீஸ் அதை பண்ணும்போது நம்ம 100% நம்ம சம்பாதிக்கலாம். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவையான மிஷினரி தான் இந்த ஸ்டீம் கார் வாஷ். ஸோ அது கூட ஒரு ஹை ப்ரெஷர் கார் வாஷர் இன்பில்டாகவே நம்ம அட்டாச் பண்ணிக்கிட்டோம். ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டீம் கார் வாஷ் யூஸ் பண்ணும்போது எண்ட் ஆஃப் த டே அது ஸ்டீமில் ஆப்ரேட் ஆகும், அப் டு 10 bar ப்ரெஷரில் ஆப்ரேட் ஆகும், ஒரு 6 kW மிஷின். அது இல்லாமல் அண்டர் சேசிஸ் வீல் ஆர்ச் அது எக்ஸ்டர்னல் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறதுக்கு வந்து ஒரு அண்டர் சேசிஸ் லேண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த டைமில் அந்த ஹை ப்ரெஷர் கார் வாஷர் யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்டீம் மிஷினை நீங்கள் 2 வே யூஸ் பண்ணலாம். ஒன்று ஸ்டேஷனாக வச்சு யூஸ் பண்ணலாம், இன்னொன்று மொபைல் வாஷ். அது இந்த மொபைல் வாஷ் அப்படின்னு. ஸோ நவடேஸ் ஒரு புது பிஸ்னஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு அக்ராஸ் இந்தியா ஃபுல்லாகவே. ஸோ முன்னாடி ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அப்புறம் நவடேஸ் இதெல்லாம் நம்ம இந்தியாவிலேயே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ அதில் மெயினாக உங்களுக்கு ரோல் பண்ணக்கூடிய மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீம் மிஷின். ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டீம் மிஷின் வந்து வாட்டர் கன்சம்ஷன் ரொம்ப கம்மியாக எடுக்கும். ஸோ அதனால தான் நம்ம ஸ்டீம் மிஷினை மொபைல் வாஷில் ஃபீட் பண்ணுறோம். ஸோ மொபைல் வாஷ் அப்படிங்கிறது ஒரு தனி பிஸ்னஸ் செட்டப். ஸோ நீங்கள் ஒரு புது பிஸ்னஸ் ஐடியா பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன் ஆஸ் யூஷுவல். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு ஐடியா இருந்துச்சுன்னா மொபைல் வாஷ் ஒரு நல்ல பிஸ்னஸ். மொபைல் வாஷ்க்கு தேவையான என்டையர் கிட், லைக் நீங்கள் ஒரு வண்டி எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, நான் 4 wheelல மூவ் ஆகுற வண்டி, அந்த வண்டி இருந்துச்சுன்னா சார் என்கிட்ட இந்த வண்டி தான் இருக்குது, லைக் வாட் எவர் கார், வேன், இல்லை டெம்போ, இல்லை போல்ஸ், ட்ராவலர், அந்த மாதிரி எல்லா செக்மெண்ட்டுக்குமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொரு வண்டிக்கும் ஒரு டிசைன்ஸ் வரும், ஒரு மாடல்ஸ் வரும். பட் ஸ்டீம் கார் வாஷ் எல்லா வண்டியிலையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். சின்ன வண்டிஸாக இருந்துச்சுன்னா மினி ஸ்டீம் கார் வாஷ் சொல்லுவோம், அதை ஃபிட் பண்ணி கொடுத்துரும். அந்த பெரிய வண்டிக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் மாறும், கெப்பாசிட்டி மாறும், அதுக்கேற்ற ப்ரைஸிங்கும் மாறும். ஸோ எண்ட் ஆஃப் த டே நீங்கள் அதுக்கேற்ற அவுட்புட்டும் எடுக்கலாம். அதுதான் அந்த மொபைல் கார் வாஷ் யூனிட். ஸோ மொபைல் கார் வாஷ் யூனிட் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அமெரிக்கன் பிராண்டை வந்து நம்ம ஒரு இன்ஸ்பிரேஷனை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபுல்லி அமெரிக்கன் டிசைனில் பண்ணுவோம். அது அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ அது ஒரு தனி பார்ட். ஸோ தட்ஸ் இட். இதான் நம்ம மெக் சொல்யூஷன்ஸ் COIMBATORE. ஸோ உங்களுக்கு புது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த புது ஏதாவது ஐடியாஸ் இருக்குது, மொபைலில் போய் யூனிட்டில் பண்ணுற மாதிரி ஐடியாஸ் இருக்குது, அந்த மாதிரி எந்த ஒரு ஐடியாஸ் இருந்தாலும் ஜஸ்ட் நம்மளை கான்டாக்ட் பண்ணால் போதும். உங்களோட ஐடியாஸை சொன்னீங்கன்னா அதுக்கான சொல்யூஷனை நாங்கள் கொடுப்போம். தட்ஸ் வை வி ஆர் மெக் சொல்யூஷன். பாய்.